இனிமே இந்த ஊரில் இருக்கிறது சரின்னு தோணலை. வாய்க்காலையெல்லாம் காஞ்சு போச்சு. வயிற்று பொழப்புக்காக வேற ஊருக்கு போக வேண்டியது தான். ஜெயகடாபுரம் என்ற கிராமம் முழுவதும் ஒரே வறட்சி. குளங்கள் கிணறுகள் எல்லாமே வறண்டு போய் இருந்துச்சு. மக்கள்லாம் தண்ணிக்காகவே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. வேற வழி இல்லாம புருஷோத்தம பக்கத்து ஊருக்கு வேலை தேடி போறான். மறுநாள் அவன் விஜய்பூர் என்ற ஊருக்கு வந்து சேர்ந்தான். அங்க அவனுக்கு யாரையும் தெரியாது. தங்க இடமும் இல்ல, வேலையும் எதுவும் கிடைக்கல. இப்படி ஊர் முழுதும் வேலை கேட்டு அலையும் போது அவன் அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பணக்கார விவசாயிய சந்திக்கிறான். வணக்கம் ஐயா, என்னோட பேர் புருஷோத்தம. நான் பக்கத்து ஊர்ல இருந்து வர்றேன். எங்க ஊர்ல கடும் பஞ்சம் வறட்சி இருக்கு. குடிக்க தண்ணி கூட இல்லையா. அதனால என்னால ஊர்ல விவசாயம் பண்ண முடியல. இந்த ஊர்ல பொழப்பு தேடி வந்திருக்கேன். எனக்கு ஏதாவது வேலை கொடுத்தா நான் உங்களுக்கு வாழ்நாள் பூராவும் கடமைப்பட்டு இருப்பேன். உன்னை பார்க்கும்போது நீ ரொம்ப கஷ்டத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. என்னிடம் வேலை இருக்கு, ஆனா அந்த வேலை உன்னால செய்ய முடியுமான்னு தெரியல. என்னால் எந்த வேலையாக இருந்தாலும் செய்ய முடியும். நீங்கள் எந்த வேலை கொடுத்தாலும் நான் என்னோட முழு உழைப்புடன் நேர்மையாகவும் செய்வேன் ஐயா. சரி சரி, என்கிட்ட மொத்தம் 50 பசுமாடும் 50 எருமை மாடும் இருக்கு. நீ தினமும் அதை கவனிக்கணும். மாட்டு தொழுவத்தை சுத்தம் செய்யணும், மாடுகளுக்கு தவறாம தண்ணி காட்டணும், மற்றும் புல்லெல்லாம் கொடுக்கறது, பால் கறக்கிறதுன்னு தினமும் வேலை செய்யணும். இதுக்கு உனக்கு மாசம் 1000 ரூபாய் சம்பளம் தரேன். அது மட்டும் இல்ல, தினமும் உனக்கு 2 வேளை சாப்பாடும் கிடைக்கும். இது உனக்கு சம்மதமா? இவ்வளோ மாடுகளை கவனிப்பது எளிதான வேலை இல்லை. ஆனால் இப்போதைக்கு எனக்கு வேற வழியும் இல்லை. சரி ஐயா, நான் இந்த வேலையெல்லாம் செய்கிறேன். ஆனால் ஒரே ஒரு வேண்டுகோள் இருக்கு. சொல்லு, என்ன விஷயம்? நான் இந்த ஊருக்கு புதுசு, தங்குறதுக்கு எனக்கு இடம் இல்லை. அதனால் உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்னா நான் மாட்டு தொழுவத்திலேயே தங்கிக்கலாமா? அந்த விவசாயி கொஞ்சம் யோசிச்சுட்டு பிறகு புருஷோத்தமனை பார்த்து, சரி புருஷோத்தமா, நீ அங்கேயே தங்கிக்கோ. ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. அன்னிலிருந்து புருஷோத்தம அந்த மாட்டு தொழுவத்திலே தங்கி வேலை செய்ய தொடங்கினான். விடிய காலையிலேயே எழுந்து தொழுவத்தை எல்லாம் சுத்தம் செய்து மாடுகளுக்கு தீவனம் மற்ற தண்ணீர்லாம் காட்டுவான். ரொம்ப அன்பா அவற்றையெல்லாம் பராமரித்தான். அவனுடைய நேர்மையும் உழைப்பும் அந்த முதலாளிக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு. ஒரு நாள் அந்த முதலாளி புருஷோத்தமனை அழைத்து அவனிடம், புருஷோத்தமா, உன்னோட வேலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ என் மாடுகளை ரொம்ப அக்கறையோட பாத்துக்கிற. இப்போ அந்த பசு மாடுகள் எல்லாம் முன்ன விட இப்ப ரொம்ப அதிகமாகவே பால் கொடுக்குது. அதனால உன்னோட சம்பளத்தை 1000 இருந்து 2000 ஏத்தி தரேன். ஐயா ரொம்ப நன்றி ஐயா. இப்படியே நாட்கள் நகர்ந்தன. புருஷோத்தமன் தன்னோட கடினமான உழைப்பால கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்க்க ஆரம்பிச்சான். அந்த பணத்து மூலமா சின்னதா ஒரு இடம் வாங்கி ஒரு குடிசையும் கட்டினான். எவ்வளோ நாளாக நான் இந்த மாட்டு தொழுவத்தில் தூங்கினேன். சாணியோட வாசனை இன்னும் கூட என் மூக்கில் வருது. ஆனால் இப்போ எனக்கு சொந்தமாக ஒரு வீடு இருக்குது. இனி இங்கே நிம்மதியாக தூங்கலாம். அதுக்கப்புறம் புருஷோத்தமன் பகல் முழுவதும் அந்த விவசாயி வீட்டில் வேலை செய்துவிட்டு நைட் ஆனதும் தன்னோட வீட்டுக்கு வந்து தூங்குவான். இப்படியே பல ஆண்டுகள் சென்றது. தன்னோட நேர்மையான உழைப்பால கணிசமான அளவு பணத்தை சேர்த்தான். ஒரு நாள் அவன் தன் முதலாளியிடம், ஐயா, இந்த ஊரில் திருட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது. நான் கஷ்டப்பட்டு கொஞ்சம் பணத்தை சேர்த்து வச்சுருக்கேன். நான் பகலில் வேலைக்கு இங்கே வந்துடுறேன். நைட்டில் மட்டும்தான் வீட்டுக்கு போய் தூங்க போகிறேன். உங்களுக்கும் இது தெரியும். பகலில் நான் இல்லாத நேரத்தில் யாராவது வந்து என் பணத்தை திருடிடுவாங்களோன்னு பயமாக இருக்குது. ஆமா ஆமா, நீ சொல்றது சரிதான். இந்த கிராமத்துல கொஞ்சம் திருட்டு நடக்குதுன்னு தெரியும். உன் வீட்டுல நீ பகல்ல இருக்க மாட்ட. அதனால அந்த சமயத்துல யாராவது வந்து உன்னோட பணத்தை திருடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த விவசாயி கொஞ்சம் யோசித்து விட்டு அவனிடம், எனக்கு ஒரு யோசனை இருக்கு. இந்த ஊர்ல உன்னோட பணத்தை பாதுகாப்பா வைக்க ஒரே ஒரு இடம் இருக்கு. அது இந்த ஊரோட ஜமீன் வீடு தான். ஜமீன்தாரா? ஆமா புருஷோத்தமா, அவரு ரொம்ப நேர்மையானவர்னு கேள்விப்பட்டேன். அவரோட வீட்டுல நிறைய காவலுக்கு ஆட்களும் இருக்காங்க. அவர்கிட்ட உன்னோட பணத்தை கொடுத்தா அது ரொம்ப பாதுகாப்பா இருக்கும். அப்படியா ஐயா? சரி, நான் இன்னைக்கே ஜமீன்தார் வீட்டுக்கு போகிறேன். அன்னைக்கே புருஷோத்தமன் அந்த ஜமீன்தார் வீட்டுக்கு தன்னோட பணத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு போனான். மாளிகை போல பெரிய வீடு. வீட்டு வாசல்ல காவலாளி நின்னுட்டு இருந்தான். அந்த காவலாளி புருஷோத்தமனை பார்த்து, நில்லு,
எங்க போற? என்ன வேணும் சொல்லு. நான் ஜமீன் ஐயாவை பார்க்க வந்திருக்கேன். எதுக்கு அவரை பார்க்கணும்? என்னோட பணத்தை அவர்கிட்ட கொடுத்து பாதுகாப்பாக வைக்கணும். ஓ அப்படியா? சரி சரி, நீ உள்ள போலாம். ஐயா வணக்கம் ஐயா. என்னோட பேர் புருஷோத்தம. நான் இந்த ஊரில் இருக்கிற ஜம்பலிங்க ஐயா வீட்டில் வேலை செய்கிறேன். சில வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊருக்கு வந்து இங்கேயே தங்கிட்டேன். நான் ரொம்ப நாட்களாக வேலை செஞ்சு கொஞ்சம் பணத்தை சேர்த்து வச்சுருக்கேன். இந்த ஊரில் திருட்டு அதிகமாக இருக்குது. அதனால் உங்கள்கிட்ட கொடுத்து பத்திரமா வச்சுக்க சொல்லலாம்னு வந்தேன். ஆமாம் ஆமாம், இந்த ஊரில் திருட்டு அதிகமாக இருக்குது. சரி சரி, நீ இப்போ எவ்வளோ பணம் வச்சுருக்க? இதில் மொத்தமாக 50,000 இருக்குது. நீங்களே எண்ணி பாருங்கள். ரொம்ப பெரிய தொகை தான். உங்களோட நேர்மையை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். அதனால தான் நான் என்னோட பணத்தை உங்கள்கிட்ட கொடுத்து பாதுகாப்பாக வைக்க வந்திருக்கேன். ஆமாம் ஆமாம், நீ கேள்விப்பட்டது உண்மைதான். கவலைப்படாத, உன்னோட பணத்தை என்கிட்ட கொடு, நான் பத்திரமா வச்சுக்கிறேன். உடனே புருஷோத்தம அவன்கிட்ட இருக்கிற எல்லா பணத்தையும் ஜமீன்தார்கிட்ட கொடுக்கறான். இதில் மொத்தமாக 50,000 இருக்குது. நீங்களே எண்ணி பாருங்கள். நீ ஜம்புலிங்கம் வீட்டில் வேலை செய்கிற, உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. எதுக்கு போய் எண்ணிக்கிட்டு? ரொம்ப நன்றி ஐயா. இப்போ தான் எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது. இனி என்னோட பணம் தொலைஞ்சு போகும்னு பயமே இல்லை. அட பரவாயில்ல, உன்னோட பணம் என்கிட்ட கொடுத்ததற்கு நான் தான் நன்றி சொல்லணும். புருஷோத்தமன் ஜமீன் கிட்ட எல்லா பணத்தையும் கொடுத்து விட்டு ரொம்ப நிம்மதியா வீட்டுக்கு போறான். ஆஹா, ஒரு ஆடு தானா வலையில வந்து மாட்டி இருக்கு. இனி இந்த பணம் என்னோட பணம். மேலும் 2 வருஷம் இப்படியே வேகமா ஓடி போயிடுச்சு. புருஷோத்தமன் தொடர்ந்து கடுமையா வேலை செஞ்சு இன்னும் கொஞ்சம் பணத்தை சேர்த்து வச்சான். ஒரு நாள் அவன் சொந்தமா ஒரு விவசாய நிலம் வாங்கணும்னு முடிவு பண்றான். நான் ஜம்பளி ஐயா கிட்ட ரொம்ப வருஷமாக வேலை செய்கிறேன். அவர் ரொம்ப நல்ல மனுஷன். நானும் கொஞ்சம் நிலம் வாங்கி விவசாயம் செய்யணும். அப்போ தான் நானும் ஊரில் ஒரு பெரிய மனுஷனாக ஆக முடியும். இப்போ என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது. ஜமீன் கிட்ட ஒரு 50,000 இருக்குது. இது ரெண்டையும் வச்சு கொஞ்சம் நிலம் வாங்கலாம். இன்றைக்கே ஜமீன்தார் வீட்டுக்கு போய் என்னோட படத்தை வாங்கிட்டு வரணும். இதே நினைப்போட புருஷோத்தமன் அந்த ஜமீன்தார் வீட்டுக்கு போறான். ஜமீன்தார் ஐயா, ஐயா நான் உங்களிடம் கொடுத்த 50,000 திரும்ப வாங்க வந்திருக்கேன். ஏய், முதல்ல யார் நீ? என்ன பணம்? ஐயா நான் தான் புருஷோத்தம. 2 வருஷத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட பணம் கொடுத்துட்டு போனேன், ஞாபகம் இல்லையா? என்கிட்ட நிறைய பேர் பணம் கொடுக்க வராங்க. எல்லாரையும் எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்க முடியும்? சரி சரி, என்கிட்ட பணம் கொடுத்ததற்கு பத்திரம் இருக்கா? நான் எல்லார்கிட்டேயும் சும்மாலாம் பணம் வாங்குறது இல்லை. எல்லாமே எழுத்துப்பூர்வமாக தான் இருக்கும். யாருக்கிட்ட எவ்வளோ பணம் வாங்கியிருக்கேன்னு நான் என்னோட ரெஜிஸ்டரில் எழுதி வச்சுப்பேன். உன்னோட பத்திரத்தை காட்டு. ஐயா நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் உங்களோட நேர்மையை பார்த்து தான் என்னோட பணத்தை கொடுத்தேன். இப்போ நீங்கள் இப்படி சொன்னால் நான் என்ன பண்ணேன்? என்னோட பணத்தை திருப்பி கொடுங்க ஐயா. நான் கஷ்டப்பட்டு சேர்த்த பணம் அது. நீ சொல்கிறது சரிதான், நான் நேர்மையானவன் தான். அதனால தான் உங்ககிட்ட பத்திரத்தை கேட்குறேன். பணத்தை யாரிடமாவது கொடுக்கறதுக்கு முன்னாடி எழுதி வாங்க மாட்டியா? பத்திரம் இல்லாமல் நான் யாருக்கும் பணத்தை தர முடியாது. நீ கிளம்பு. இல்லை இல்லை ஐயா, அப்படி சொல்லாதீங்க. நான் உங்கள் காலில் விழுந்து கேட்குறேன். என்னோட பணத்தை திருப்பி தாங்க ஐயா. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்த பணம் ஐயா அது. ஏய், என்ன கதை சொல்லி என்னை ஏமாத்தலான்னு பார்க்குறியா? என்னோட நேர்மையையும் அப்பாவித்தனத்தையும் பயன்படுத்தி என்கிட்ட இருக்கிற பணத்தை எல்லாம் உருவலான்னு பார்த்தியா? இரு, உனக்கு என்ன பண்ணுறேன்னு பாரு. ஏய் காவலாளி, இங்கே வா. ஜமீன்தாரோ தன்னோட காவலாளியை கூப்பிட்டு புருஷோத்தமனை அடிக்க சொல்றாரு. அவன் மயங்கி விழுகிற வரைக்கும் அடி. இந்த ஆளு என்னை ஏமாத்த வந்திருக்கான். இவனை விரட்டி அடி. ஜமீன்தாரோட அடியால் அவனை நல்லா அடிச்சு அங்கிருந்து விரட்டி அடிக்கிறான். பிறகு புருஷோத்தமன் அழுது கொண்டே சோகத்துடன் வீட்டுக்கு போறான். அவன் உடம்பு முழுக்க ஒரே காயம். வலியால ரொம்ப கஷ்டப்பட்டான். 2 நாளா அவன் வேலைக்கும் போகல. அதனால மறுநாள் அவனோட வீட்டுக்கு அவனோட முதலாளி ஜம்புலிங்கம் வராரு. புருஷோத்தமன் கட்டில்ல ரொம்ப கவலையா படுத்திருந்தான். புருஷோத்தமா, என்ன ஆச்சு உனக்கு? ஏன் 2 நாளா வேலைக்கு வரல? உனக்கு உடம்பு எதுவும் பிரச்சனையா? ஐயா நீங்கள் ஏன் இங்கே வந்தீங்க? சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேன்.
பரவாயில்ல, உனக்கு உடம்பு சரியில்லாதது மாதிரி தான் இருக்கு. உனக்கு என்னாச்சு? என்ன பிரச்சனை உடம்புக்கு? சொல்லு. நான் என்ன சொல்கிறது ஐயா, 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் சேர்த்து வச்ச பணத்தை எல்லாம் ஜமீன் கிட்ட போய் கொடுத்தேன். இப்போ போய் கேட்டா நான் எப்போ பணம் கொடுத்தேன்னு என்னை ஆளை வச்சு அடித்து விரட்டிட்டாரு. அவர் நல்லவரே இல்லை, ரொம்ப பேராசை பிடிச்சவர் ஐயா. நீ என்ன சொல்ற? அது ரொம்ப மோசமாச்சே. அவரை நான் நல்லவர்னு நினைச்சேன். சே, இவ்வளோ மோசமான ஆளா? என்ன மனுஷன்! என்னை மன்னிச்சிரு புருஷோத்தமா, நான் தான் அவர்கிட்ட உன்னோட பணத்தை கொடுக்க சொன்னேன். இல்லை இல்லை ஐயா, தப்பு உங்களோடது இல்லை. இல்ல புருஷோத்தமா, நான் தான் இதுக்கு மூல காரணம். உன்னோட பணத்தை திருப்பி வாங்க என்கிட்ட ஒரு வழி இருக்கு. அவர் தன்னோட திட்டத்தை புருஷோத்தமன் காதுல சொல்றாரு. கடவுளே, இந்த யோசனை எப்படியாவது வெற்றி பெற வேண்டும். அடுத்த நாள் அந்த விவசாயி ஒரு சூட்கேஸ் நிறைய பணத்தை எடுத்துக்கிட்டு ஜமீன் வீட்டுக்கு போறாரு. வாங்க வாங்க ஜம்புலிங்கம், எப்படி இருக்கீங்க நீங்க? உங்களை போல ஒரு பணக்காரர் நம்ம வீட்டுக்கு வர்றது எனக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம். நல்லா இருக்கேன். எனக்கு இப்போ நேரம் இல்லை, விஷயத்துக்கு நேரம் வரேன். சில மாசம் நான் வெளியூருக்கு வியாபார விஷயமா போக வேண்டியிருக்கு. இந்த பெட்டியில மொத்தம் 10 லட்சம் இருக்கு. ஊர்ல திருட்டு பையன் இருக்கிறதுனால இதை உங்ககிட்ட கொடுத்து பத்திரமா வச்சுக்க சொல்லிட்டு போலாம்னு வந்தேன். இந்த ஊர்ல உங்களை தவிர வேற யாரையும் நம்ப முடியாது. ஓ அப்படியா? இது என்ன கேள்வி? உங்களோட பணம் என்கிட்ட ரொம்ப பாதுகாப்பா இருக்கும், கவலைப்படாதீங்க. நீங்க நம்பிக்கையோட உங்க வியாபார விஷயமா போயிட்டு வாங்க. ஆஹா, இந்த வாட்டி ஒரு ஆடு இல்லை, ஒரு பெரிய ஆட்டு கூட்டமே வலையில மாட்டிருக்கு. அந்த நேரம் பார்த்து புருஷோத்தமன் அங்க வந்தான். அட புருஷோத்தமா, நீயா? நானே உன்னை கூட்டிட்டு வர சொல்லணும்னு நினைச்சேன். நல்ல வேளை நீயே வந்துட்ட. என்னை மன்னிச்சிட்டுப்பா, அன்னைக்கு உன்னை சரியா அடையாளம் தெரியாம தப்பு நடந்துருச்சு. சரி சரி, இந்தா உன்னோட 50,000 ரூபாய். ஜமீன்தார் உடனே புருஷோத்தமனோட பணத்தை எல்லாம் திருப்பி கொடுக்கறாரு. என்ன மன்னிச்சிட்டு புருஷோத்தமா, அன்னைக்கு என்னோட அடியாட்கள் உன்னை அடிச்சிட்டாங்க. இன்னைக்கே அவங்க எல்லாரையும் வேலையை விட்டு தூக்கிடுறேன். புருஷோத்தமன் ஒரு வார்த்தை கூட பேசாம பணத்தை எல்லாம் வாங்கிக்கிட்டு அங்கிருந்து போயிடுறான். அட, நீங்க உண்மையிலே ரொம்ப நேர்மையானவர். இந்த பணத்தை உங்களை நம்பி கொடுக்கலாம். ஜமீன் கிட்ட ஜம்புலிங்க இதெல்லாம் சொல்லி கொண்டிருக்கும் போதே அவருடைய தோட்டத்து வேலையால் அங்கு வந்தான். ஐயோ ஐயோ, நீங்க வெளியூர் போக வேணாம். அந்த வியாபாரிகள் எல்லாம் நம்ம ஊருக்கே வந்துட்டாங்க. இனி நீங்க வெளியூர் போக வேண்டிய அவசியமே இல்லை. ஓ அப்படியா? ரொம்ப நல்ல செய்தி. அப்படின்னா இந்த பணத்தை இங்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி ஜமீன்தார், என்னோட வேலை இப்போ ரொம்ப சுலபமாயிடுச்சு. அடுத்த முறை கண்டிப்பா வரேன். ரொம்ப நன்றி, நான் கிளம்புறேன். ஜம்புலிங்கம் தன்னோட பணப்பெட்டியை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. ஐயோ, எல்லாம் நாசமா போச்சே. சொலையா 10 லட்சம் போயிடுச்சே. இவ்வளோ பணத்தை என் வாழ்நாளில் நான் பார்த்ததே கிடையாது. இதை எப்படி திருடி சம்பாதிக்கிறது? அது மட்டும் இல்லை, இந்த வீணா போன புருஷோத்தமன் வேற வந்து இருந்த 50,000 வாங்கிட்டு போயிட்டான். எல்லாம் போச்சு. ஐயா, ரொம்ப நன்றி ஐயா. என்னோட பணம் திரும்ப வராதோன்னு நினச்சேன். நீங்கள் தான் என் கடவுள். நீங்கள் இல்லைன்னா என்னோட வாழ்நாள் சேமிப்பு மொத்தமாக போயிருக்கோம். ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. புருஷோத்தமா, நேர்மையா உழைச்சு சம்பாதிச்ச பணத்தை கடவுள் ஒரு நாளும் அழிய விட மாட்டார். ஆனா இந்த ஜமீன் மாதிரி பேராசரை பிடிச்சவங்களுக்கு கடைசியில பெரிய அவமானம் மட்டும்தான் மிஞ்சும். நேர்மையும் கடின உழைப்பும் எப்போதும் வெற்றி பெறும். பேராசையால் சில நாட்கள் வெற்றி பெறுவது போல தோன்றும், ஆனா கடைசியில தோல்விதான் மிஞ்சும். அதனால உழைப்பே உயர்வு.